வணக்கம் and welcome to anistamillifestyle. ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நாம் வந்து இன்றைக்கி வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னா 24 hours Ramadan foods. உங்களுக்கு தெரியும் இப்போ வந்துட்டு இந்த நோன்பு இந்த டைம்லாம் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ரம்ஜான் வந்து வரப்போகுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த வீடியோ சேலஞ்ச் பண்ணால் செம்மையாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ நம்ம வந்து சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா இந்த டைமத்தில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இஃப்தார் ஃபுட்ஸ். அது பேர் இஃப்தார் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த இஃப்தார் ஃபுட்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி 24 hours சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக அவங்க வந்து இது வந்து 24 hours சாப்பிட மாட்டாங்க. அவங்க நோம்பு முடிச்சுட்டு அன்றைக்கி ஏன்லேருந்து ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நாம் வந்துட்டு அந்த ஸ்பெஷல் ஃபுட்ஸை 24 hours தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ இதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சேலஞ்ச். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் anistamillifestyle சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நோம்பு இருக்கும்போது அவங்க சாப்பிட்ற மெயினான ஃபுட் வந்து நோம்பு கஞ்சி தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வந்து எடுத்துகிட்டேன். ஆக்சுவலி இது செய்யுது எப்படின்னு தெரியாது. ஸோ 4-5 யூடியூப் சேனல் பார்த்து எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு ஓகே இந்த மெத்தடில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மெத்தட் எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 1.5 கப் போல் சீரக சம்பா அரிசி, அப்புறம் 1/2 கப் போல் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நல்லா பெரிய குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு பட்டை, அப்புறம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டு தாளிப்பு வாசனைக்கு எண்ணெலாம் போடுவோம், அதெல்லாம் வந்து போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஆனியன்லாம் உள்ளே போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்ன மெத்தடில் தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். இது என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷன் எனக்கு செய்ய தெரியாது, அதனால் நான் இந்த மெத்தடெலாம் செஞ்சுருந்தேன். அப்புறம் அது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, அதுக்கப்புறம் நான் சிக்கன் போட்டிருந்தேன். ஆனால் அவங்க சொல்லியிருந்த நிறையா சைட்டில் வந்துட்டு ரெட் மீட் வந்து சேர்த்த சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து பீஃப் அப்படி இல்லைன்னா வந்துட்டு மட்டன் வந்து சேர்த்த சொல்லியிருந்தாங்க. எனக்கு பக்கத்தில் கிடைக்கல, எனக்கு அப்போதைக்கு சிக்கன் தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ அது சேர்த்துக்கலான்னு சொல்லி சேர்த்துருந்தேன். ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருந்தேன். காரம் வந்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்க வேணாம்னு சொன்னாங்க. நிறைய மசாலாவும் கிடையாது, ஏறத்தாழ கொஞ்சம் பிரியாணி ஸ்டைலில் தான் இருந்துச்சு அவங்க சொன்னது. பட் ஆனால் அதிலே வந்துட்டு நம்ம இந்த பாசிப்பருப்பில் ஆட் பண்ணுறோம்ல, ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா நிறைய தண்ணி விட்டு வேக வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு 4 or 5 விசில்ஸ்க்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு அது கூட தேங்காய் பாலும் கூட எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்க சொன்னாங்க. அது கூடயே வந்துட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா. ஏற்கனவே அந்த கொஞ்சம் பிரியாணி ஸ்டைல் தான், கொஞ்சம் ரிலேட்டடாக அந்த ஸ்டைல் தான். ஸோ அப்படியே ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ போய் இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த நோம்பு கஞ்சியை நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான், இதே நிறையா இருக்குன்றனால இதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட போகிறேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக நோம்பு கஞ்சியோட ஃபேன் தான் நான் சொல்வேன். நான் செஞ்சது கிடையாது, ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் செஞ்சுருக்கேன். நார்மலாக இது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்மளுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும், பிரியாணியும் சரி இந்த ஐட்டங்களும் சரி ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நோம்பு கஞ்சியை வந்து நான் எப்போ டேஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸ்கூல் டைமில் வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஸோ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் இருந்த வீட்டில் ஓனர் வந்துட்டு முஸ்லீம். ஸோ அவங்களுமே வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள சம்டைம்ஸ் வந்துட்டு மட்டன் இல்லை சிக்கன்லாம் போட்டிருப்பாங்க. டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவங்க ப்ரிப்பேர் பண்ணதில்ல, அது பள்ளிவாசல்லேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்குது, நானே எதிர்பார்க்கல, சூப்பராக இருக்குது. இந்த நோம்பு கஞ்சியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து இது வந்து நம்ம சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸான தமிழ்நாடு அண்ட் கேரளா 2 சைடில் தான் அதிகமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. இங்கே இருக்க மசூதிகள், இங்கே இருக்க பள்ளிவாசல்கள் தான் அதிகமாக வந்து இது வந்து ப்ரிப்பேர் செய்யப்படுது. அண்ட் இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா வந்து எல்லாருக்குமே வந்து இது வந்து கொடுக்கணும். அங்கே ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, அவங்க அந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு வேளை உணவு கூட சாப்பிட முடியாத இருக்காங்கன்னா அவங்களுக்குமே வந்து இந்த நோம்பு கஞ்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் வந்து இந்த நோம்பு கஞ்சியை வந்து இங்கேக்குள்ள வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயத்துக்காகவும் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருக்காங்க அப்படின்றப்போ சாப்பிட்ற அந்த முதல் உணவு வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு செமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த நோம்பு கஞ்சி வந்து ப்ரிப்பேர் செய்யப்படுது அப்படின்னு வந்துட்டு நிறையா வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் நோம்பு கஞ்சிங்கிற விஷயம் நமக்கு தமிழ்நாடு அண்ட் கேரளா அந்த ஸ்டேட்ஸில் தான் அதிகமாக கிடைக்குது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சுக்கு போகலாம். லஞ்சுக்கு வந்து ஆக்சுவலாக இஃப்தார் மீல்ஸ்னு பேக்காக கிடைக்கும் தெரியுமா? ஸோ அதுலேருந்து ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இல்லை என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குலோப் ஜாமுன் இருந்துச்சு, சிக்கன் 65 இருந்துச்சு, மட்டன் கோலா பால்ஸ் இருந்துச்சு, மட்டன் பிரியாணி இருந்துச்சு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் மெலன் வந்து இருந்துச்சு.
இந்த இஃப்தார் பாக்ஸ் கூட வந்துட்டு ஆக்சுவலாக ஹலீம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக எனக்கு ஹலீம் வந்து பிடிக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், அப்பயும் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஏன்னு தெரியல, அந்த டேஸ்ட் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இந்த இஃப்தார் மீல்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்நாக்ஸ் டைம் போயிடலாம். ஸோ ஸ்நாக் டைமில் நான் குடிக்க போகிற ஒரே ஒரு ட்ரிங்க் ரோஸ் மில்க். அதுக்காக வந்துட்டு காலையிலே இருந்து ப்ரிப்பேர் பண்ணோம். என்ன அப்படின்னா அதுக்குள்ளே ஜெல்லி போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஜெல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஜெல்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் வந்து சூஸ் பண்ண மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். என்னென்னா இந்த பவுடரை வாங்கணும். இந்த பவுடரை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஹாட் வாட்டர் வந்துட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் ஜெல்லி வந்து செட் ஆயிரும். ஸோ ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட் இதுதான். ஸோ எங்கள் பாப்பா பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ அவன் பக்கத்தில் வந்து வந்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜெல்லி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான அந்த மெத்தட்லாம் முடிச்சு செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பாலை வந்து ரெடி பண்ணோம். அப்புறம் சப்ஜா சீட்ஸை வந்து ரெடி பண்ணோம். கடைசியாக வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் மேலே எல்லாம் வந்து ஜில்லுன்னு ஆகி செட் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் மேலே வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணோம். ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு ஜெல்லி, அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ், இந்த ரோஸ் மில்க் எல்லாமே வந்து உள்ளே வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்தா கடைசியாக நம்ம ரோஸ் மில்க் ஜெல்லி ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சி. சூப்பர், போய் குடிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம சாப்பிட போகிறது ரோஸ் மில்க். ஸோ இந்த இது வந்துட்டு இந்த இஃப்தார் அப்புறம் ரமடான் அந்த ஸ்பெஷல் ரெசிப்பியில் வந்துட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினாக வந்துட்டு ஒரு பிளேஸ் வந்து இதுக்கு ஆக்குபை பண்ணியிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் நான் ஆன்லைனில் இருக்கட்டும் செக் பண்ணும்போது நிறைய பேர் வந்துட்டு இந்த நோம்புட்டாக இருக்கும்போது இது வந்து சாப்பிட்றாங்க. எஸ்பெஷலாக சப்ஜா சீட்ஸ் அதில் வந்து போட்டு வந்து சாப்பிட்றாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டுமே இன்னும் கொஞ்சம் நான் அலசி ஆரஞ்சப்போ நிறைய சேனலில் இந்த மாதிரி வந்துட்டு ஜெல்லி போட்டு வந்து ரோஸ் மில்க் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே, இதையும் ட்ரை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு வந்து நான் ட்ரை பண்ணேன். எதுக்கு அவங்க சப்ஜா சீட்ஸ்லாம் ரோஸ் மில்கில் போடுறாங்க அப்படின்னா ஹீட் ஆகும், உடம்பு வந்து பயங்கர ஹீட் ஆகுது. அப்படிங்கிறப்போ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டு சாப்பிடும்போது வயிறு வந்து உங்களுக்கு நல்லா குளிர்ச்சி ஆயிரும் அப்படின்றதுக்காக அதை வந்து சாப்பிட்றாங்க. அதுவும் கிடையாது, எந்த ஜூஸ் அவங்க வந்து குடித்தாலும் அதில் வந்து சப்ஜா சீட்ஸ், சப்போஸ் ரோஸ் மில்க் பதிலாக அவங்க ஜூஸ் வந்து குடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் சப்ஜா சீட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க போல். ஸோ நம்ம சாப்பிட போகிறது இதுதான். ஓகே மக்களே, ஸோ வந்துட்டு நைட் டின்னருக்கு வந்து நம்ம வந்து இந்த இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் ரோல் காட்டுறேன், எல்லாத்தையுமே காட்டுறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக சிக்கன் கட்லெட், இது வந்துட்டு மட்டன் சமோசா, ஒரு பரோட்டா, அப்புறம் டேட்ஸ் வச்சுருக்கேன். டேட்ஸ் இருக்குது. இதில் இருக்கிறது வந்துட்டு மட்டன் சுக்கா குழம்பு அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஓகே, நான் வந்துட்டு ஒன்ஸ் வந்து இந்த சேலஞ்ச் பண்ணணும்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு ஆன்லைனில் யூடியூப்பில், ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதவங்க என்னெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு, ஸோ கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இஃப்தார் டிஷ்ஷஸ் அப்படின்னு போட்ட உடனே லிஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இந்த 3 ஐட்டம் தான் வந்துச்சு. இந்த ஸ்ப்ரிங் ரோலு, கட்லெட்டு, சமோசா. என்னடான்னு உள்ளே போய் பார்க்கும்போது அதில் நிறைய பேர் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டத்தை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுறாங்க, அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் வந்துட்டு உங்கள் ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, ஏன்னா கண்டிப்பாக அன்றைக்கி ஃபுல்லாக டயர்டாக இருக்கும். அப்படிங்கிறப்போ வந்துட்டு அந்த கிச்சன்லேயும் போயிட்டு சமைக்கலாம் அப்படிங்கிறப்போ வந்து நிஜமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தை வந்து குறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு வந்துட்டு ஃபுட்டை இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அதில் தான் இந்த ஐட்டம்லாம் வந்துருந்துச்சு. நான் அதை ப்ரிப்பேர் பண்ணல, கண்டிப்பாக இதெல்லாம் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை, எனக்கே நல்லா தெரியும். ஸோ நான் அதை வாங்கிட்டேன். இங்கே இஃப்தார் டிஷ்ஷஸ்லாம் விற்பாங்க தெரியுமா, சேல்ஸ் பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு தான் நான் அதை வந்து வாங்கிட்டு வந்தேன். பரோட்டா அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நிறைய இதில் பரோட்டாவும் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அதையும் வந்து நூல் பரோட்டா நல்லா போட்டிருந்தாங்க, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. டேட்ஸ் வந்து முக்கியம். நான் ஆக்சுவலாக டேட்ஸ் வந்து அவங்க ஏன் ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை, எக்ஸாக்ட்லி எனக்கு ரீசன் தெரியல. எனக்கு யாருக்கா தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாரி மக்களே, ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால வந்துட்டு நான் சாப்பிட்ற மாதிரி நான் அந்த வீடியோ கிளிப் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் அதை வந்து சாப்பிட்ற அந்த கிளிப்பை காட்ட முடியல. ஸோ மன்னிச்சுக்கோங்க இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுக்காக. ஓகே
மக்களே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து சேலஞ்ச் வந்து முடிச்சிட்டேன். அண்ட் அடுத்து வந்து ரமலான் வரப்போகுது அப்படிங்கிறனால எல்லா மக்களுக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாகவே விஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக நம்ம சேலஞ்ச் போனோம். அந்த சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் அனிஸ்டமல் லைஃப்ஸ்டைலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் தான். தேங்க்யூ.